guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த 2025ல நம்ம கேட்ட முதல் நல்ல விஷயம் அப்படின்னா ட்ராய் கிட்ட இருந்து அப்படின்னு தான் சொல்லணும். டெலிகிராம் ஆபரேட்டர்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா SMS அண்ட் கால்ஸ்க்கு பாத்தீங்கன்னா தனியா ஒரு டாரிஃப், அதாவது டேட்டா இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாரிஃப் அப்படிங்கறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராய் தரப்புல இருந்து ஒரு ரூல்ஸ் அப்படிங்கறத பாஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் கூடவே இந்த 10 ரூபாய்க்கு 365 நாள் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா அது ஃபேக். என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிளானட் ஆஃப் மைனா, நான் உங்க மைனா. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் கூட சேர்ந்து பார்க்கலாம். ஆரம்பமேவா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மினிமம் ரீசார்ஜ் பிளான் அப்படிங்கறத கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது நீங்க மினிமமா இவ்வளவு ரீசார்ஜ் பண்ணிருக்கணும், அப்படி இல்ல அப்படின்னா உங்களுடைய மொபைல் சிம் சேவை அப்படிங்கிறது நிறுத்தப்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பீரியட் வந்து கொடுத்திருந்தாங்க. இது வந்து யாருக்கெல்லாம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்டரியா சிம் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான், மேக்சிமம் அவங்களுக்கு தான். பிகாஸ் அந்த ஒரு சிம், அதாவது செகண்டரியா யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு சிம்மை பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்போதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஆக்டிவாவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மினிமமா 10 ரூபா 20 ரூபா டாப் அப் பண்ணி வச்சுட்டு நம்ம பேசாம விட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த சிம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பட் மினிமமா இவ்வளவு ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இந்த பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சிம் கட் ஆயிரும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வர முச்சுல ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருந்துச்சு. பிகாஸ் அப்போ வந்து உங்களுக்கு 19 rupees பண்ணா போதும், 49 rupees பண்ணா போதும், இல்ல 100 rupees பண்ணா போதும். இப்போ 300 rupees பண்ணாதான் உங்களுடைய சிம் அப்படிங்கிறத காப்பாற்ற முடியும். நான் எதுவுமே பண்ணாம எனக்கு வந்து அந்த சிம் ஆக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே அன்லிமிட்டெட் கால்ஸ் அண்ட் அன்லிமிட்டெட் டேட்டா இது எல்லாமே 300 ரூபாய்க்கு நான் பண்ணி அந்த சிம்மை வந்து நான் ஆக்டிவேட்டா வச்சிருக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்து இப்ப செகண்டரி சிம் அப்படிங்கறத யாருமே யூஸ் பண்றது கிடையாது. இந்த இதை நோட் பண்ண ட்ராய் தான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிம் இதனாலயே இன்ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ரூல்ஸை பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இனிமேல் நமக்கு வந்து தனியா, அதாவது பாத்தீங்கன்னா கால் அண்ட் எஸ்எம்எஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா தனியா ஒரு டாரிஃப் அப்படிங்கிறது கிடைக்கும் டேட்டா இல்லாம. அண்ட் இவங்களுக்காக மட்டும் கிடையாது, நிறைய பேர் இன்னுமே பட்டன் மொபைல் அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வில்லேஜஸா இருக்க அப்படி இல்லைன்னா ஓல்ட் ஏஜஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இன்னுமே பட்டன் மொபைல்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கணும் அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு டேட்டாவே தேவைப்படல அப்படிங்கும் போதுல எதுக்காக நம்ம வந்து 300 ரூபா கொடுத்து டேட்டாவோட அன்லிமிட்டடா ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கேள்வி. ஸோ அதையுமே பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரூல்ஸ் அப்படிங்கிறத பாஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இது ரொம்பவே நல்ல விஷயம். பிகாஸ் இதனால பாத்தீங்க அப்படின்னா ரீசார்ஜ் பிளான்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சேஞ்ச் ஆகும். நீங்க கம்மியான விலைக்கு கூட ரீசார்ஜ் அப்படிங்கிறத பண்ணிக்க முடியும். நம்ம டெலிகிராம் ஆபரேட்டர்ஸ் எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பட் ட்ராய் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுல இன்னொரு ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா நம்ம ரீசார்ஜ் பண்றோம் இல்லையா, அதாவது 30 days அண்ட் 60 days அதுக்கப்புறமா 90 days அப்படின்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்றோம் இல்லையா? சோ இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாத்துக்குமே அடிஷனலா இப்ப 365 நாள் அப்படிங்கிற ஒரு பிளானும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ட்ராய் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. பிகாஸ் ஃப்ரீக்வெண்டா ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். அதாவது 30 days ஒன்ஸ் நான் ரீசார்ஜ் பண்ணணும், 90 days ஒரு தடவை நான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஃப்ரீக்வெண்ட் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 365 days அப்படிங்கிற பிளான்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய் தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது டேட்டா பிளஸ் அன்லிமிட்டட் கால்ஸ். அண்ட் கூடவே பாத்தீங்க அப்படின்னா 10 rupeesல இருந்து டாப் அப் ரீசார்ஜும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டாக் டைம். ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த டாக் டைம், அதாவது 10 rupeesக்கு வந்து எத்தனை நாள் வேலிடிட்டி அப்படிங்கிறதெல்லாம் எந்த இடத்துலயுமே நம்ம ட்ராய் வந்து சொல்லல. பட் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 3வது ரூல் இருக்கு இல்லையா, இந்த ரூலையும் 2வதா இருக்கு பாத்தீங்களா 365 daysக்கு அந்த ரீசார்ஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி 10 நாளைக்கு 365 நாள் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. அந்த எஸ்டிவி ரீசார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம நார்மலா பண்ணக்கூடிய ரீசார்ஜை பாத்தீங்க அப்படின்னா 365 days வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும், அண்ட் இந்த 10 ரூபாய்க்கு டாக் டைம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதையும் தான் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இப்ப ட்ராய் கொடுத்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது ஒரு வகைக்கு நல்லதா இருந்தாலும் நம்ம டெலிகிராம் ஆபரேட்டர்ஸ் எல்லாம் நம்ம எந்த மாதிரி வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். காத்திருப்போம். பாய்.